பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பரும் கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்திலே கூடி வந்திருக்கிற எனது அன்பு சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலே நாம் மீண்டுமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய திருவசனத்தை பேசுவதற்கு இந்த அடிமைக்கு கூட கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இச்சித்தல், இச்சை என்று சொல்லுவோமே, இச்சை அல்லது இச்சித்தல். இந்த இச்சித்தல் என்பது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் அது கூடவே உள்ளதா இருக்கிறது. இச்சித்தது என்று சொல்லுகிற பொழுது அது கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர் அல்லாதவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த இச்சை, அதாவது இச்சை என்றது நமக்கு ஒரு அரிப்பு இருக்குமே, அந்த இச்சை இல்ல. நம்ம இருதயத்துல ஒன்றை பெற வேண்டும், அடைய வேண்டும், அந்த கண்களினாலே பார்த்ததை நம்ம அடைஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும், அதை எப்படியாவது நமக்காக சொந்தமாக்கி கொள்ளணும், அந்த மாதிரியான இச்சை. இந்த இச்சித்தல் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். எதையெல்லாம் இச்சிக்கிறோம், வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சற்று ஆராய்ந்து பார்ப்போம்னா, எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், யாரா இருந்தாலும், எந்த பாஷை பேசுகிறவா இருந்தாலும், அந்த இச்சை என்ற அந்த மனதில் ஏற்படுகிற காரியங்கள் எல்லார் வாழ்விலும் இருக்கிறது. பிரசங்கிக்கிற எனக்கும் இருக்கும், கேட்கிற உங்களுக்கு கூட இருக்கும், மற்ற நம்ம பொதுவா சொல்ல போனா. அப்போ அந்த மாதிரி இச்சை என்னன்னா, நல்ல பதவியில இருக்கிறவங்க பதவி மேல ஒரு இச்சை, பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பணத்து மேல இச்சை, பொருள் மேல இச்சை, மற்றவர்களை காட்டிலும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இச்சை. இப்படி பல சூழ்நிலைகளில ஏழ்மை நிலையில இருக்கிறவனுக்கு, ரொம்ப தரித்திரத்துல இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஒரு வேளை அவன் சாப்பிட்டு இருக்கானே, எனக்கு கிடைக்குமா, அது இச்சை. இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தரப்பினருக்கும் இந்த இச்சித்தல் என்பது இருக்கும். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லி கட்டுப்படுத்த சொல்லுதுன்னு சொன்னா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை நான் எடுக்கிறேன். யாத்ராகமம் புஸ்தகம் தெரிந்தவர்கள் ஒரு பேனா பென்சில் வச்சு நோட் பண்ணிக்கங்க. இப்ப படிக்க டைம் இருக்காது, பிறகு நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. யாத்ராகமும் 20வது அதிகாரம் முழுக்க படிச்சுக்கிட்டே வாங்க. அதே போல உபாகமும் 5வது அதிகாரம் படிச்சுக்கிட்டு வாங்க. இந்த 2 அதிகாரம், யாத்ராகமும் 20, உபாகமும் 5, இந்த 2 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஒரே சம்பவத்தை 2 இடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறோம். அதுல என்ன குறிப்பா யாத்ராகமம் 20:17 சொல்லப்படுகிறது, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவி, கணவன், வேலைக்காரர்கள், ஆடு மாடு, தோட்டம், துறவுகள், கழுதை, அவர்களுக்கான பொருட்கள், இவைகளெல்லாம் இச்சையாதிருப்பாயாக என்று அங்கே சொல்லப்படுகிறதை அறிய முடிகிறது. இதே வார்த்தை தான் உபாகமும் 5வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மோசேக்கு சீனாய் மலையிலே ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள் சொல்லுவாங்க. 10 கட்டளைகள் இருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கடியில தண்ணீரிலும் யாதொரு விக்கிரகத்திலும் சொரூபத்தையாலும் வணங்காதிருப்பாயாக, இதுல இருந்து ஆரம்பிப்பாரு. இப்படி ஆரம்பித்து 10 கட்டளைகளில இந்த கட்டளை 10வது கட்டளை. நீங்க அதில் வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். யாத்ராகமம் 20:17 இந்த 10வது கட்டளை என்ன சொல்றாரு, எல்லா மனுஷனுக்கும் ஆசை உண்டு, அது பேராசையா இருக்கக்கூடாது, அதாவது இச்சித்தலா இருக்கக்கூடாது, அபகரிக்கக்கூடிய எண்ணம் மனுஷல வரக்கூடாது என்பதற்காக பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவி, கணவன், வேலைக்காரர்கள், ஆடு மாடு, அவனுடைய சொத்து, சுதந்திரம், நிலம், புலம், இவைகளெல்லாம் நீ அவனுக்கு பார்த்து எனக்கு இல்லையேன்னு அதை இச்சிக்காத அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த கட்டளைகள்ல இந்த கட்டளைய அவர் கொண்டு வந்து என்ன பண்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜெனரேஷன் அடுத்தடுத்து வரப்போகிற சந்ததியில இதை நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையா கொடுக்கிறாரு. சங்கீதக்காரர் எழுதும்போது நல்ல தெளிவா எழுதுறாரு, கவனிங்க. சங்கீதம் 78:18 சொல்றாரு, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்திலே கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. தங்களுக்கு இச்சைக்கேற்ற போஜனம், சாப்பாடு, உண்ணக்கூடிய உணவு,
அவங்க வனாந்திரத்துல மோசே கொண்டு வர்றாரு அவங்கள. ஏறக்குறைய பொதுவா சொல்லுவாங்க 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா பொதுவா வேத ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்க, 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை அவர்கள் வனாந்தரத்துல அவங்களை கொண்டு வராரு, நடத்தி கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்பொழுது ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னு கேட்பாங்க, ஒரு இடத்துல எங்களுக்கு சௌகரியமான வசதி இல்லைன்னு கேட்பாங்க, ஒரு இடத்துல நாங்க எவ்வளவோ நாள் மாம்சம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நாங்க எகிப்து தேசத்துல வாழ்கிற பொழுது அங்க வெள்ளைப்பூண்டையும் வெங்காயத்தையும் நாங்க கீரை வகைகளையும் மாம்சத்தையும் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தோம், அங்க அடிமைத்தனத்துல தான் கூட்டின்னு வந்தாங்க. ஆனா கூட இவங்க இப்படி சொல்லுவாங்க, மோசேக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க. அப்போ அவங்க இந்த உணவுக்காக அவங்க இச்சை, அவங்களுடைய எண்ணங்கள் இச்சிக்கிறது, அதை தேடுது. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோமே, இப்ப சாப்பாடு கிடைக்கலையே அப்படின்னு. அப்போ அதுதான் சங்கீதக்காரர் சொல்லும் போது அவர் சொல்றாரு, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்திலே கர்த்தரை சோதித்தார்கள். அப்ப கடவுள் என்ன பண்ண, கடவுள் இப்படி நடத்துறான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா கடவுளுக்கு விரோதமா மோசே அவங்க திட்டுறாங்க. அவங்க மனசுல வந்த போதெல்லாம் இந்த மனுஷன் எங்களை இப்படி வனாந்தரத்துல கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்ப மோசையை திட்டினா யாரை திட்டினது போல, கடவுளையும் திட்டினது போல. ஏன்னா கடவுள் தான் அவங்களை அடிச்சிட்டு வர்றாரு. இப்படிதான் இந்த சாப்பாடு உணவுக்காக வேண்டி கடவுளையே அவங்க என்ன பண்றாங்க, சோதித்து பார்த்தார்கள் என்று அங்க சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்றாரு, நல்லா நறுக்கென்று ஒரு வார்த்தை சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனத்துல அதுல இந்த இச்சைக்கெல்லாம் சிகரம் வச்சது போல, அதாவது பிரதானமான ஒரு வார்த்தை அங்க ஆண்டவர் பயன்படுத்துறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப பாருங்க, நிறைய காரியங்கள் அவர் சொல்லிக்கிட்டே வராரு. அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மத்தேயு 5வது அதிகாரத்துல தொடங்கினார்னா 7வது அதிகாரம் முடிக்கிற வரைக்கும் அவர் மலை மீது நின்று பிரசங்கிக்கிறாரு. அப்படி பிரசங்கிக்கிற பொழுது அதுக்கு பேரே மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. அந்த பிரசங்கிக்கிற பொழுது இந்த 5வது அதிகாரம் 28வது வசனத்துல வரும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு, பிறனுடைய ஒரு மனைவியோ அல்லது ஒரு ஸ்திரீயோ நீ இச்சையோடு பார்த்தினா, நீ இச்சிக்க வேண்டாம், அந்த இச்சை மனதுல அந்த கெட்ட சிந்தனையோடு நீ பார்த்தினாலேயே நீ விபச்சாரம் செஞ்சுட்ட அப்படின்னு ஆண்டவர் அடிக்க சொல்றாரு. அந்த வார்த்தை ஒரு பெரிய சம்மட்டி அடி போல அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அது இருந்தது. நம்ம நினைக்கலாம், மனுஷனை பார்த்து ஸ்திரீயை குறித்து தானே சொல்றாரு, மனிதனை குறித்து சொல்ல, அதாவது ஆண்களை குறித்து சொல்லலையேன்னு. 2 பாலருக்கும் இது பொருந்தும் இந்த வார்த்தைகள். ஒவ்வொருக்கு தனித்தனியா சொல்ல மாட்டாரா? நீங்க வேதத்துல பார்க்கும்போது அதிகபட்சம் ஆண்களை மையப்படுத்தி தான் பேசியிருப்பாங்க. ஆனா அது இருபாலருக்கும் உண்டு. அதே போல எங்கெல்லாம் பெண்களை அவர் சொல்றாரோ அது இருபாலருக்கும் உண்டு. அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது தமிழாக்கம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஆண்களை குறித்து அதிகமா சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு மனித ஆண்கள் மட்டும் ஸ்திரீயை பார்த்தா விபச்சாரம் பண்ணி ஆயிட்டுன்னு சொன்னா, அப்ப பெண்களும் ஆண்களை பார்த்தா அதேதான். அப்ப 2 இருபாலருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது, நீ தவறு பண்ணிட்ட, நீ இந்த இச்சிக்கிற எண்ணத்தோடு நீ பார்த்த பத்தியா, அப்பவே நீ அந்த விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ அதுக்கு பிறகு வருகிற பவுல் இந்த வார்த்தையெல்லாம் தன்னுடைய சிந்தனையில வைத்து தன்னை காத்து கொண்டு வரும்போது அவர் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற பொழுது, குறிப்பாக ரோமபட்டணத்துல ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது, ஒரு கைதியா அடைக்கப்பட்ட ஒரு நிலையில அவர் இருக்கிற பொழுது 13வது அதிகாரம் ரோமர் 13:14 அவர் சொல்லும்போது சொல்றாரு, துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் அந்த இச்சையோட பார்க்கிற உன் பார்வையினாலே நீ மனதால அந்த பெண்ணை விபச்சாரத்தை பண்ணிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைய இவர் இங்க சொல்லும் பொழுது சொல்றார் மக்களுக்கு. இந்த ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது அந்த வார்த்தையை சொல்றார், துர் இச்சைகள்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உடலை, தன்னுடைய சரீரத்தை பேணாமல் கிறிஸ்துவை நீங்க தரித்துக் கொள்ளுங்க. இந்த சரீரத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். உங்களை பார்க்கும்போது மற்றவங்க இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வார்த்தையிலே, உன்னுடைய செய்கையிலே, உன்னுடைய சரீர அங்கவீங்கங்களிலே எப்படிங்க சரீரத்துல எப்படிங்க காமிக்க முடியும்? என்னுடைய சரீரத்தை நான் எப்படி கிறிஸ்தவன் காமிக்க முடியும்? ஒழுக்கமுள்ள ஆடைகள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒழுங்கான ஆடைகளை போடணும். இன்றைக்கு ஆடைகள் உடுத்துகிற குறிப்பா ஆண்களை காட்டிலும் பெண்கள் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்காங்க இல்லையா?
அதனால உங்களுடைய சரீரத்தை பேணாமல் இருக்க நீங்க ஜாக்கிரதையா காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பவுல் அழகா அந்த ரோமாபுரி பட்டணத்துக்கு எழுதுறாரு. அப்போ இருபாலருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். எந்த ஆணா இருந்தாலும் எந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எந்த மனிதனும் தங்கள் உடலில கிறிஸ்துவை தரித்திருக்கணும். கிறிஸ்துவர் அந்த தரித்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா கொரிந்து பட்டணத்துக்கு அதே பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம், உங்கள் சரீரம் தேவனுக்கு சொந்தமானது, உங்கள் சரீரத்தை நீங்க அசுசிப்படுத்தக் கூடாது, நீங்களே ஆலயமா இருக்கிறீங்க. உங்க ஆலயம் சொன்னா கடவுள் நம்முடைய இருதயத்துல தங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் நிறைய சொல்றாரு. அப்ப அதத்தான் இங்க பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, அந்த உடலை நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இந்த உலகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. கலாத்தி பட்டணத்துக்கு எழுதும்போது அதே பவுல் எழுதும்போது சொல்றாரு, 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, மாம்சம் அதாவது இப்ப சொன்ன இல்லையா உடல், இந்த சரீரம் என்ன பண்ணுதான், அதற்குள்ள ஆவி இருக்கிறது. அந்த ஆவி 2 விதமாக செயல்படுது. நம்மளே எடுத்துக்கோம், நீங்களும் நானும் கூட எடுத்துக்கலாமே. ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக செய்யும் பொழுது இதை செய்தா நமக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், நம்மளை எல்லாம் புகழ்வாங்க, நம்மள எல்லாம் பாராட்டுவாங்க அப்படின்னு ஒரு மனசு நினைக்கும். இன்னொரு மனசு என்ன நினைக்கும், இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா, அட விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்னு நினைக்கும். இந்த ரெண்டுக்கும் சின்ன ஒரு போராட்டம். ஒரு பொருளை இச்சிக்கிற ஒரு எண்ணம் வருது, இந்த அவங்க கையில இருக்குது, இதே மாதிரி நம்ம கூட ஒண்ணு வாங்கணும். அவங்க வீட்டுல பார்த்தேன், நல்ல அருமையான டிவி, பெரிய டிவி வச்சிருக்காங்க, ஹோம் தியேட்டர் மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனா நம்ம வீட்டுல சின்ன டிவி தான் இருக்குது அப்படின்ற அந்த இச்சை மனதுல ஏற்படுறது. அப்ப இவைகளெல்லாம் உள்ளத்துல வரும்பொழுது நமக்கு அது பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லைன்னா கூட 2 மனசு போராடுது உள்ள. அப்படி போராடுறது என்னன்னா, மற்றவற்றை இச்சிக்கக்கூடியது. நீங்க செய்ய வேண்டியதை செய்யாமல் இவர்கள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. நம்ம எது நியாயமா செய்யணுமோ அதை செய்யாதபடி இந்த 2 எண்ணங்களும், இந்த 2 மனசும், இந்த 2 ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடுகிறது. இது செய்யலாமா, இது செய்யலாமா, நம்ம இந்த காரியத்துக்கு, இந்த கல்யாணத்துக்கு போலாமா, போக கூடாதா, போனாக்கா என்ன நடக்கும், போயிட்டு வந்தாக்கா என்ன நடக்கும், போவாத விட்டுட்டா என்ன நடக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலை கெட்டு அலைவான்னு யாக்கோபு எழுதுறாரு. ஆனா அந்த இருமனம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்குது. அப்போ 24வது வசனம் சொல்றாரு, கலாத்தியர் 17:5-24வது வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இஷ்டைகளையும் சிலுவையிலே அறைந்தார்கள். அதுதான் அங்க முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில 2 விதமான போராட்டமான எண்ணம், எனக்கு இப்படி பண்றதா அப்படி பண்றதா தெரியல, ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா நம்ம. அப்ப அந்த 2 மனதுக்கு போராட்டத்தின் மத்தியில நம்மளுடைய இருதயத்தை எங்க வைக்கணுமா, சிலுவையிலே அறைய வேண்டும், கர்த்தருடைய பாதத்துல ஒப்படைக்க வேண்டும். அவர் நம்முடைய பாதங்கள் எல்லாம் சிலுவையில ஏற்று சுமந்து நமக்கு நீதியை சம்பாதித்து கொடுத்த அந்த ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய இருதய சிந்தனை கொண்டு, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை குறித்து ஒரே குழப்பமா இருக்கிறது, நான் போகணுமா போக வேண்டாமா, இதை செய்யணுமா நான் செய்ய வேண்டாமா, இதை எடுக்கணுமா நான் எடுக்க வேண்டாமா, இந்த காரியத்தை நான் போயிட்டு அதனால எனக்கு பலன் என்ன கிடைக்கும். இப்படி பல கோணங்களில் நம்ம சிந்திக்கிற பொழுது தேவ சமூகத்துல போய் முழங்கால் போகணும். அப்ப அவன் அறிஞ்சிட்டோம்னா அவர் சரியான வழியை நமக்கு காட்டி கொடுத்துருவாரு. நம்முடைய இருதயத்துல நல்ல சிந்தனையை கொடுத்துருவாரு, நல்ல எண்ணத்தை கொடுத்துருவாரு. அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரோட கெட்ட ஆவியை நமக்கு மேற்கொண்டு நமக்கு நல்ல சிந்தனையை கொடுத்துருவாரு. கவனிங்க, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து இருக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக வேண்டும், பணக்காரனா ஆயிடணும், நான் சீக்கிரமா பணத்தை சேர்க்கணும், மற்றவங்களை காட்டிலும் நான் நல்ல வீடு கட்டணும், மற்றவங்களை காட்டிலும் என்கிட்ட நல்ல ஆடைகள் அணியணும், மற்றவர்களை காட்டிலும் நான் கட்டிருக்கிற வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கணும், மற்றவங்க இருக்கிறத விட நான் நல்லா உதட்டு சாயம், அதாவது லிப்டிக் போடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், பல கோணங்களிலே நம்ம என்ன பண்றோம், அதை இச்சித்து அதுல சொல்றாரு, நல்ல
விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிலும் சேதமுமான பலவித இச்சைகளில நம்ம விழுந்துடணும் இப்படி எல்லாம் எண்ணி. ஆனா 10வது வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த பண ஆசை, பொருள் ஆசை, இப்படி இதனால என்ன பண்றோம், தங்களை தாங்களே உருவக்குத்திக் கொள்றாங்க. அப்போ அதை விட்டு விலகணும் அப்படின்றார். கடைசியா முடிக்கிறேன். யாக்கோபு 1:14-15 வசனங்கள்ல சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1:14-15 வசனங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இது கடவுள் நமக்கு கொடுக்கல, இல்ல பிறர் கொண்டு வந்து நம்ம கொடுக்கல. பக்கம் எதிர் வீட்டுல நல்ல டிவி இருக்குதுன்னா அவங்க நீங்களும் வாங்க நம்மளை கட்டாயப்படுத்தல. சுய இச்சை, நானா கற்பனை பண்ணிக்கிறேன், எனக்கும் இப்படி வேணும், நானும் இப்படி வாழணும், நானும் இப்படி 4 பேருக்கு முன்னாடி ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கணும், நானும் இப்படி இருக்கணும், தன்னை தானே சுய இச்சைன்னு சொல்றாரு. அதான் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு அவன் சிக்குண்டு அதிலே சிக்கிட்டு தவித்துக் கொள்ளுகிறான், சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். எவ்வளவு இச்சையினால, இந்த இச்சை என்கிற பாவத்தினால என்ன நடக்குதுன்னா, அது உள்ளுக்குள்ளேயே ஊறி 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 நாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்லி சொல்லி அதிலேயே சிந்தனை செய்து அது கர்ப்பம் தரித்து பாவத்தை நமக்கு உண்டாக்கி கடைசியில என்ன பண்ணும், மரணத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு. மரணம் என்ன எல்லாருக்கும் இருக்கிற மரணம் கிடையாது, இது 2ஆம் மரணம், நரகத்துக்கு போற மரணம். அந்த மரணத்துல கொண்டு போய் தள்ளிவிடுமா. ஆகவே இந்த உலகத்துல வாழ்கிற கொஞ்ச காலங்களில நம்முடைய இச்சையெல்லாம் தேவனுடைய பாதத்துல வைத்துட்டு கர்த்தர் எனக்கு போதும் என்கிற மனதோடு நம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வழிபாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாம் மற்றவர்கள் கிறிஸ்துவை அணிந்ததா இருக்கும். பரலோக வாழ்வு சுரிதமாய் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. ஒருவனும் அறியா உயர்தலமே, அடியேன் தங்கும் மறைவிடமே. ஒருவனும் அறியா வேடரின் கண்ணி வார்த்தைகளும், வஞ்சகரின் தீச்சூழ்ச்சிகளும், கொள்ளை நோயும் கொடிய விஷமும், கோரமான பயங்கரமும் நாளும் என்னை அணுகினாலும் அவர் சமூகம் காத்திடுமே. உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. கோடி மக்கள் வாதையாலே கதறி நித்தம் திகைக்கின்றார். அவர்களுக்காய் கர்த்தரை நோக்கி இன்றும் என்றும் வேண்டிடுவேன். மனமிரங்கும் மன்னவர் இயேசு மனமிரங்கி காத்திடுவார். உன்னத பரமனின்
செய்யும் மிருகத்தையும் சீறி நிற்கும் பாம்பினையும் பயந்திடாமல் நோக்கி நடந்து மிதித்து நானும் சென்றிடுவேன். உயரமான அடைகலத்தில் நாளும் பொழுதும் வாழ்ந்திருப்பேன்.